நம்பிக்கை இல்ல. ஏசப்பா வர வேண்டும் என்றோ இங்கிருந்து போக வேண்டும் என்றோ அநேகருக்கு நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வந்தாலே பரலோகத்தில் நமக்கு கர்த்தரோடு வாழ முடியும். இயேசு சீக்கிரமாய் வந்தாலே பரலோகத்தில் கர்த்தரோடு வாழ முடியும். நானு என்னுடைய சின்ன வயதுல 4 வயசு 5 வயசுள்ள காலம், பாஸ்டருடைய சின்ன வயது 4 வயது 5 வயது இருக்கிற பருவத்திலே അന്ന് ഞങ്ങൾ RC ബാക്ക്ഗ്രൗണ്ട്, യാക്കോബായ ബാക്ക്ഗ്രൗണ്ടിൽ ഇരുന്നവര്, RC ബാക്ക്ഗ്രൗണ്ട്, അന്ന് ഞങ്ങൾ വിശ്വാസത്തിലല്ല. ആനാലും എന്നോട് ഒരു ഉറവ്, ഒരു റിലേഷൻ, ഒരു അമ്മ പെന്തക്കോസ്റ്റ് ചർച്ചിൽ പോയിട്ടിരുന്നത്. റിലേഷൻ പെന്തക്കോസ്റ്റ് സഭയ്ക്ക് പോയിട്ടിരുന്നാണ്. അപ്പൊ இந்த அம்மாவினோட வீட்டில் போகும்போ அவர் எங்களையும் கூட்டி ஆலயத்துக்கு போகும். அம்மாவுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்களை கூட்டி ஆலயத்துக்கு போவாங்க. അന്നാൾക്കളിൽ പെന്തക്കോസ്റ്റ് ചർച്ചുകളിൽ ചെല്ലുമ്പോൾ ഞാനൊരു 35 ആണ്ടുകൾക്ക് മുമ്പുള്ള കാര്യമാണ് പറയുന്നത്. 35 ആണ്ടുകൾക്ക് മുൻപ് இருக்கிற കാര്യം தான் நான் சொல்றேன். അന്നേക്ക് പോകുമ്പോ ஊழியர்கள் ശബ്ദമായി ചൊല്ലും, അതുപോലെ വിശ്വാസ പിള്ളകളും இப்படி பேசுவாங்க. ஆமென், கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமா வா. அன்னைக்கு ஊழியக்காரங்க விசுவாசிக்க சத்தமா சொல்லுவாங்க, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். எப்படி பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? கர்த்தராகிய இயேசுவே வாரும் அப்படியல்ல, கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமா வா. கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். இந்த சின்ன பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு தாய் தகப்பன்மார் ஏதோ தேவைகளுக்கு வெளியே போகும்போது பிள்ளைகள் சொல்லுவாங்க, அம்மா அப்பா சீக்கிரமா வரும். அந்த ஆசையோட, அந்த ஆவலோட, அந்த வாஞ்சையோட அவன் ஏற்கனவே இருந்த ஊழியர்களும் விசுவாச மக்களும் சொல்லிட்டு இருந்தது, கர்த்தரே நீங்க வந்தால் மட்டும் போராது, சீக்கிரமா வரணும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை வைத்து விட்டு அப்பா அம்மா வெளியே போகும்போது பிள்ளைகள் அப்பா அம்மா வரதுக்கு எவ்வளவு அவலா காத்திருப்பது போல இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்கிற ஒரு ஆசை நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி இருந்தது பண்டு. அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா. இருக்க வேண்டியது அது உண்மைதான். ஆனா ഞാൻ சொன்னதே சொல்லுங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே സ്തോത്രം. അവൻ അപ്പൊ കൊഞ്ച കാലം കഴിഞ്ഞപ്പോത് ഒരു 2006 ആണ്ട്, கொஞ்ச காலம் கழிந்த 2006 ஆண்டு, அதுக்கப்புறம் அநேக சர்ச்சுக்கு ഞാൻ போன தொடங்கி, அநேக சபைக்கு பாஸ்ட் போக தொடங்கி இருக்கிறாங்க. அப்பொழுது அந்த சீக்கிரம் போய், அந்த சீக்கிரம் போய் அதுக்கப்புறம் பிள்ளைகளை என்ன சொல்லுவாங்க, ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அந்த சீக்கிரம், ஆசை, ஆவல், வாஞ்சை எல்லாம் குறைந்து தொடங்கி. அல்லேலூயா. அந்த சீக்கிரம், ஆசை, வாஞ்சை, ஆவல் எல்லாமே குறைய தொடங்கினது. எப்படி சொல்லுவாங்க, ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். அந்த சப்தம் எல்லாம், டோன் எல்லாம் மாறி. அல்லேலூயா. அந்த சப்தம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அல்லேலூயா. இது 2020 ஏதாவது ஒரு சம்பவம் வந்திருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? 2020 ഒരു பெரிய കാര്യം, കൊറോണ. സ്തോത്രം. அந்த கொரோனா வந்து ஊரடங்கு வന്നു. கொரோனா வந்து ஊரடங்கு வந்து மக்களெல்லாம் சப்பாத்திக்கு மாவை குழைச்சும் அந்த கப்பலட்டி எல்லாம் சாப்பிட்டும் டிவிக்கு முன்பே ஆராதனை செய்ய தொடங்கி. அல்லேலூயா. மக்கள் எல்லாம் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு கப்பலட்டி சாப்பிட்டு டிவிக்கு முன்ன உட்கார்ந்திருந்தாங்க. டிவிக்கு முன்பே இருந்து ஆராதனை பண்ண தொடங்கி. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அநேக சர்ச்சுக்கு போகும்போது இப்ப அது சொல்லது கூட கிடையாது. ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தராகிய இயேசு வரணுமென்னோ இங்கே இருந்து போனமென்னோ ஆசையெல்லாம் குறைந்து வருகிறது. அல்லேலூயா. அநேகர் இப்ப சபைக்கு போகும்போது அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது இல்ல, இயேசு வர வேண்டும். ഞാൻ ചുമ്മാ சொல்லல. நிறைய சர்ச்சுக்கு கூட்டத்துக்கு போகும்போ அநேக இடத்துல அது சொல்லது கூட கேட்கல. கர்த்தர் வரணுமென்னோ இங்கே இருந்து ഞാൻ உண்மையிலே இந்த வேதாகமத்தை உயர்த்தி சொல்லணும். ஏசப்பா கால்வரி சிலுவையில் இறந்ததும் அவர் தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுத்ததினே முக்கியமான நோக்கம், நீ ஆவியினால் பலனடைஞ்சு கர்த்தருடைய வரவுக்காய் உன்னை ஆயத்தம் பண்ணி இயேசு வரும்போது பரலோகத்தில் சேரணும். அதுக்காய் தான் அபிஷேகம், அதுக்காய் தான் ஆவி. அல்லேலூயா. ஆமென். இயேசு வரும்போது நம்ம அவரோடு போவதற்காகத்தான் அபிஷேகத்தையும் ஆவியானவரையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய வார்த்தை சொல்லணும், நீங்க ஒற்ற வார்த்தையில முடிச்சிடுங்க. அல்லேலூயா. கை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை கொடுக்கலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ഞാനത് ആമേൻ തെറ്റായി നനയ്ക്കக்கூடாது. സ്തോത്രം. ആമേൻ. അവര് പറഞ്ഞ പാസ്റ്റർ ரொம்ப കഠിനമാ பேச